வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. உலகின் பல நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதம் இறக்குமதி செய்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில சவுதி அரேபியா இந்தியாவிடமிருந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை வாங்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. சவுதி அரேபியா இந்தியாவிடமிருந்து என்ன ஆயுதத்தை வாங்க போறாங்க, சவுதி அரேபியா இந்தியாவிடமிருந்து வாங்க உள்ள ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா சவுதி அரேபியாவுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்வதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் தயாரித்து வருவதா சொல்லப்படுது. லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் தயாரிப்புல அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருப்பதா சொல்லப்படுது. அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் கிளைட் பாமோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கிளைட் பாம் எப்படி இந்தியாவுடைய ஃபயர் பவர் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 10,000 கோடி ரூபாய்க்கு பினாக்கா ராக்கெட்டுகளை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. எதற்காக கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்த டீலுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க? இந்திய ராணுவத்திற்காக வாங்க உள்ள பினாக்கா ராக்கெட்ஸோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல சவுதி அரேபியா இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க AT-AGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை சோதனை செஞ்சு பார்த்தாங்க. அதற்கு பிறகு பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் தயாரித்த பாரத் 52 அப்படிங்கிற இன்னொரு டவுட் ஹவிட்சரையும் சோதனை செஞ்சு பார்த்தாங்க. இந்த ரெண்டு கன் சிஸ்டங்கள்ல AT-AGS கன் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப பிடிச்சு போனதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. AT-AGS கன் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள்ல ஒன்று. இந்த கன் சிஸ்டத்தை DRDO நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இதை தயாரித்தது பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் நிறுவனம். சவுதி அரேபியா இந்தியாவுடைய AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது, இந்த கன் சிஸ்டத்தினால அதிக ரேஞ்சில உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியுது. அது மட்டும் இல்லாம சொபிஸ்டிகேட்டடான ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், அது மட்டும் இல்லாம இந்த கன் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியுது. இது போன்ற பல காரணங்கள்னால சவுதி அரேபியாவுக்கு AT-AGS கன் சிஸ்டம் பிடிச்சு போனதா சொல்லப்படுது. சவுதி அரேபியா தற்போது கனடா நாட்டின் GC-45 அப்படிங்கிற டவர்ட் ஹவிட்சரை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கன் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியாவின் AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்க போறாங்க. AT-AGS கன் சிஸ்டத்தை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல அர்மீனியா இந்தியாவிடமிருந்து AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவம் 307 AT-AGS கன் சிஸ்டத்திற்கான ஆர்டரை கொடுத்திருக்காங்க. AT-AGS கன் சிஸ்டம் 18 டன் எடை கொண்டது. இந்த கன் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு 6 இருந்து 8 நபர்கள் தேவைப்படுவாங்க. AT-AGS கன் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். அதுவே இந்த கன் சிஸ்டத்துல ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் ஷெல்ஸ பயன்படுத்தினா 78 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். தற்போது உலகில் உள்ள ஹவிட்சர்களே AT-AGS கன் சிஸ்டம் தான் அதிக ரேஞ்ச் ஃபயர் செய்யக்கூடிய சிஸ்டம். AT-AGS கன் சிஸ்டம் 3 மோடுகள்ல இயங்குது. பஸ்ட் மோட்ல 60 செகண்ட்ல 5 ரவுண்டுகளை ஃபயர் செய்ய முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிஷத்துல 10 ரவுண்டுகளை ஃபயர் செய்யும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிஷத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் செய்ய முடியும். சவுதி அரேபியா இந்தியாவின் AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்க முயல்வது தற்போது உலகத்துல இந்திய ஆயுதங்களுக்கு உள்ள டிமாண்ட காட்டுது. குறிப்பா ஆர்ட்டிலரி செக்மெண்ட்ல இந்தியா உலகின் பல நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா AT-AGS கன் சிஸ்டத்தை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு டிஃபென்ஸ்
டிஃபென்ஸ் மார்க்கெட் மட்டும் கிடைக்காது. அதே வேளையில சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே பைலேட்டரல் மற்றும் டிஃபென்ஸ் கோஆபரேஷனும் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இதன் மூலமா மிடில் ஈஸ்ட்ல இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அடுத்து DRDO கௌரவ் அப்படிங்கிற 1000 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்க. அந்த கிளைட் பாம் தற்போது அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் மேனுஃபேக்சர் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் கௌரவ் கிளைட் பாம் மேனுஃபேக்சரிங்ல ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்காங்க. அதாவது லோ ரேட் இனிஷியல் ப்ரொடக்ஷன் பேஸ அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் தொடங்கி இருக்காங்க. இதன் மூலமா சிறிய அளவிலான கௌரவ் கிளைட் பாம்கள் தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்படும். இணைக்கப்பட்ட கௌரவ் கிளைட் பாம்ஸ் பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தி சோதனைகள் நடத்தப்படும். இந்த சோதனைக்கு பிறகு அதிக அளவிலான கிளைட் பாம்கள் தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்படும். அதனால இந்த லோ இனிஷியல் ப்ரொடக்ஷன் பேஸ் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல கௌரவ் கிளைட் பாம்கள் அனைத்து சோதனைகளும் முடிக்கப்பட்டு அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். இந்த கௌரவ் கிளைட் பாம்ஸ் 1000 கிலோகிராம் எடை கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிளைட் பாம். இந்த கிளைட் பாம்ஸ பயன்படுத்தி தொலை தூரத்துல உள்ள டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். கௌரவ் கிளைட் பாம இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு சபிஸ்டிகேட்டட் ஹைபிரிட் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் GPS சிஸ்டமும் இந்த கிளைட் பாம்ல இருக்குது. இது போன்ற பல கைடிங் சிஸ்டங்கள் இந்த பாம்ல இருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். கௌரவ் கிளைட் பாம்னால GPS கைடிங் சிஸ்டம் இல்லாத இடங்கள்லையும் மிக சிறப்பா செயல்பட முடியும். இந்த கௌரவ் கிளைட் பாம் டெவலப்மெண்ட்ல ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் இம்ரெட் நிறுவனம் முக்கியமான பங்களிப்பு பண்ணிருக்காங்க. இது போன்ற லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்ஸ் இந்திய விமானப்படையோட ஃபயர் பவரை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். கௌரவ் கிளைட் பாம் 1000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த கிளைட் பாம்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். கௌரவ் கிளைட் பாம்னால அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். முதற்கட்டமா இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்கள்ல இந்த கிளைட் பாம் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து இந்திய ராணுவத்தோட ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு தற்போது பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய ராணுவம் பயன்படுத்தி வரும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கு 10,000 கோடி ரூபாய்க்கு ராக்கெட்டுகள் மற்றும் அம்யூனிஷன்ஸ் வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல நடந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்ல இதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்காங்க. இந்த 10,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் சோலார் இண்டஸ்ட்ரி ஆஃப் நாக்பூர் மற்றும் மியூனிட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 10,000 கோடியில 5,700 கோடியில ஹை எக்ஸ்ப்ளோசிவ் அம்யூனிஷன்ஸ் மற்றும் 4,500 கோடியில ஏரியா டினையல் யூனிட்ஸ வாங்க போறாங்க. இந்த விஷயம் இந்திய ராணுவத்தோட ஃபயர் பவரை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தற்போது ஒப்புதல் கொடுத்திருக்க இந்த 10,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ல 45 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய பினாக்கா ராக்கெட்டுகளை வாங்க போறாங்க. DRDO தற்போது 120 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பினாக்கா ராக்கெட்டுகளை தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. வரும் காலத்துல இந்த 120 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ராக்கெட்டுகள் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டால் இந்திய ராணுவத்தோட ஃபயர் பவர் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பினாக்கா ராக்கெட்டுகள்னால ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த பினாக்கா சிஸ்டங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப எளிதா எடுத்து செல்ல முடியும். இந்த ராக்கெட்டுகளை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்
வித் ஜிபிஎஸ் நாவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இந்த ராக்கெட்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ராக்கெட்டுகள்னால மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த பினாக்கா ராக்கெட்ஸ்ல இருக்கிறதுனாலதான் தற்போது அதிக அளவுல இந்திய ராணுவத்துல இணைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அர்மீனியா போன்ற நாடுகள் இந்தியாவின் பினாக்கா ராக்கெட்டுகளை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.